வியூவர்ஸ் நேர்களுக்கு வணக்கம். நான் வினய் பேசுகிறேன். நான் இருவர் உள்ளம் படத்தோட செட்டில் இருக்கேன். அண்ட் இந்த படத்தில் நான் ஹீரோ நடிக்கிறேன். அண்ட் இந்த படத்தோட ஹீரோயின்ஸ் புதுசான பொண்ணுங்கள், ரொம்ப டேலண்டடான ஹீரோயின்ஸு பாம்பேலேருந்து வந்திருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட டிரெக்டர் ரமேஷ் டெபியூ பண்ணுறாங்க. முன்னாடி சினிமாட்டோகிராஃபர் இருந்தாங்க. அண்ட் ரொம்ப நல்ல சப்ஜெக்ட் சொன்னாங்க, ஒரு நல்ல சோஷியல் சப்ஜெக்ட். எனக்கு நம்பிக்கை இருக்க எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஜீரோ ரூல்ஸ் ஃபில்ம்ஸ் டாக்டர் சிவபாலன் சார், அவர் நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எதை சொன்னால் 90% படம் அமெரிக்காவில் ஷூட் பண்ணாங்க. அண்ட் ஒரு நல்ல ஃபேமிலி சப்ஜெக்ட். அண்ட் இந்த மியூசிக் விஜய் ஆண்டனி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஐம் ஷூர் யூல் என்ஜாய். Hey, hi there, this is Payal Rajput. Basically I'm from Bombay, and today I'm here. I'm doing my first Tamil movie, and I'm very much new for this Tamil cinema, as this is my first movie, Iruvarullam. And in this movie I'm going to play a very simple Tamil Brahmin girl who believes in simple living, and after that she's going to join her husband in America, and how she lives there, how she gets changed over there. So it's all about that. So you have to go and watch my movie for that. Thank you. இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் நடிகர் சத்யன் பேசுகிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற ஷூட்டிங் ஸ்பாட் வந்து இருவர் உள்ளம் அப்படின்ற படம். வினய் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. நம்ம கேமராமேன் சார் ரமேஷ் தான் இந்த படத்துக்கு டைரக்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப பிரமாதமாக பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா அவர் கேமராமேனாகவும் இருக்கிறங்காட்டி அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக வச்சுருக்காரு. ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் இந்த படம். இதில் வந்து நான், எம்எஸ் பாஸ்கர் சார், சிங்கமுத்து சார், ஜேபி சார், இப்படி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் பட்டாளமே இருக்குது. அதாவது ஒரு அமெரிக்கன் கல்ச்சருக்கும் நம்ம ஒரு இந்தியன் கல்ச்சருக்கும் என்ன அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒரு சின்ன கரு. ரொம்ப நல்லா இருக்குது. சாங்ஸும் என்ன விஜய் ஆண்டனி சார் மியூசிக், அவரோட மியூசிக் எப்போவுமே அவர் எனக்கு தெரிஞ்ச அவர் பண்ண எல்லா படங்களுமே ஆடியோ ஹிட். ஸோ அதனால் இந்த படமும் சாங்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு. படம் ஆல்மோஸ்ட் ஒரு 90% முடிஞ்சிச்சு. இன்னொரு 1 வீக்கில் ஆடியோ ரிலீஸ். நீங்கள் ஒரு 1 மந்தில் படம் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் வரும். பெரிய அளவில் இந்த படம் மக்களால் ரசிக்கப்படும். ஏன்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஏன்னா ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் அப்படின்போது எல்லாரும் குழந்தைகளுடன் எல்லாரும் வந்து பார்க்கலாம். எதுவும் ஒரு ஆபாசமோ ஓவர் ஆக்ஷனோ ஒரு டபுள் மீனிங் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயங்களும் கிடையாது. ஸோ எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்குற ஒரு படம். கடவுளர்களால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். 1 2 1 2 1. நான் ரமேஷ் ஜி, ஒளிப்பதிவாளர். திருடா திருடி, கிங், ஆழ்வார் இந்த படங்களை ஒளிப்பதிவு பண்ணியிருக்கேன். இதோட ஃபஸ்ட்டு படம் இருவரில் டைரக்ட் பண்ணிடுறேன். வினய் வந்து இது ஒரு சாக்லேட் பாய். எனக்கு இந்த கதைக்கு வந்து ஹீரோ வந்து ஒரு சாக்லேட் பாயாக தேவைப்பட்டது. அதுக்காக ஒரு கார்ப்பரேட் செக்டரில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். எப்படி தேவை அது மாதிரி வினய் வந்து ரொம்ப ஆப்டாக இருந்தார். ஆக்சுவலி இது 2 இயர்ஸ் முன்னாடி வினய்க்காக பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் யூஎஸ்க்காக ஒரு மோர் தென் 6 months வி ஸ்ட்ரகிள் ஃபார் தில் வீஷா. அதுக்கப்புறம் நான் இப்போ தான் முடிஞ்சது. வேர் இன் டு ஃபைனல் போயிட்டுருக்கு. தென் ஜூலை வேர் ரிலீஸிங் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் நிறைய பேர் செலக்ட் பண்ணோங்க ஹீரோயினுக்கு. எனக்கு நிறைய பேர் டாப் லெவல்லேருந்து எல்லாமே ட்ரை பண்ணோம். எங்களுக்கு இந்த வீசா பிரச்சனைனால எல்லாமே நிறைய டேட் மிஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த பாயல், அந்த அர்ச்சனா 2 பேர் இருக்காங்க. பாயல் வந்து அப்படியே ஆல்மோஸ்ட் இது பஞ்சாபி, அந்த ஐயர் டிப்பிக்கலாக அந்த ஐயர் ஃபேமிலி இருக்கிற மாதிரி நல்லா பப்பியாக இருந்தது. அதனால் சூஸ் பண்ணோம். விஜய் ஆண்டனி சார் மியூசிக் பண்ணுறாரு. நல்ல நம்பர்ஸ் நல்லா கொடுத்துருக்காங்க. 5 பாட்டு வந்து வெரைட்டியாக ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப நல்லா விஜய் என்ஜாய்டு மூவி. விஜய் ஆண்டனியோட ஸ்கோரிங் வந்து இன்னும் எல்லாம் சொல்லணும்னு நெசசிட்டி கிடையாது. ரொம்ப மைண்ட் ப்ளோயிங் ஜாப். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இல்லைங்க, தனி கேரக்டர் இல்லவே இல்லைங்க. எல்லாமே வந்து லைவ். ஐ நெவர் டூ தட். எனக்கு லைவாக இருக்கிறது. அவரும் சரி, எம்எஸ் பாஸ்கரும் சரி, சிங்கமுத்து சார்லாம் இருக்கார். லைவாக ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற ஒரு சீனை எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் வர்றது கோலேட்டை நீ சிங்க் ஆகாது. அந்த மாதிரி சிங்க் பண்ணியிருக்கோம். ஆடியோ லான்ச் இந்த மந்த் பிளான் பண்ணுறாங்க.
கம்மிங் மந்த் பிளான் பண்ணுறோம். ரிலீஸ் நெக்ஸ்ட் மந்த் பிளான் பண்ணிருக்கோம். இந்த ஃபைனல் ஸ்டெப். தேங்க்யூ சார். indiagleads.com நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் ஹபீப், கோரியோகிராஃபர். நான் கோரிப்பாளையம் முத்தாக செல்வா சார்து நாடி துடிக்கி தேடி இந்த படம்லாம் பண்ணியிருக்கேன். இப்போ இருவர் உள்ளம் படம் பண்ணுறேன். இதில் வந்து டைரக்டர் வந்து ரமேஷ்ஜி, கேமராமேன் சாரும் அவரே தான். இதில் ஆர்டிஸ்ட்டு வினய் சார், ஹீரோயின் வந்து பாயல் பண்ணுறாங்க. இதில் ஃபேமிலி சப்ஜெக்ட் தான் இப்போ போயிட்டுருக்கு. அதுதான் சாங்கு, அதான் நான் பண்ணியிருக்கேன். இன்னும் 2 சாங்கு நான் பப்பு சாங் ஒன்று சூப்பராக வந்திருக்கு. அந்த சாங்கும் இந்த படத்தில் நான் தான் பண்ணுறேன். நல்லா ஒர்க்கு போயிட்டுருக்கு. நல்லா எல்லாமே எல்லாம் சூப்பராக பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து இந்த படம் திரைக்கு வருது. நல்லாயிருக்கு. நல்ல கான்செப்ட், ஃபேமிலி சப்ஜெக்ட். இது எல்லாருமே லைக் பண்ணி பார்ப்பாங்க. ஃபாரினில் வேறு இது எடுத்திருக்காங்க. ஸ்டோரி நல்லா வந்திருக்கு. விரைவில் இந்த படத்தை நீங்கள் திரையில் எதிர்பார்க்கலாம். இந்தியா கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த இருவர் உள்ளம் ஒரு அற்புதமான ஒரு குடும்ப கதை, குடும்ப பாங்கான கதை, குடும்பத்தோடு பார்த்து ரசிக்க வேண்டிய ஒரு கதை. தம்பி ரமேஷ் அவர்கள் இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவு இயக்கத்தை கவனிக்கிறார். எனக்கெல்லாம் ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்கிறாரு. நான், சிங்கமுத்தண்ணன், ஜேபி சார், சத்யன் எல்லாருமே சேர்ந்து ஒரு கலாட்டாவாக நடிச்சிருக்கிறோம். மீரா கிருஷ்ணா, நீப்பா அவர்கள், ஹீரோவாக வினய் அவர்கள் நடித்திருக்கிறார். ஹீரோயினாக பாயல் அவர்கள் நடிக்கிறாங்க. ரொம்ப நல்ல படம், பாருங்கள், ரசிகங்கள், வெற்றி படமாக்குங்கள்னு உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் என்னுடைய பெயர் பிள்ளை. எனது மகன் திரு சிவபாலன் அவர்கள் இந்த இருவர் உள்ளம் படத்தை தயாரிக்கிறார். இந்த இருவர் உள்ளம் சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்னால் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களும் சரோஜாதேவி அம்மா அவர்களும் நடித்தும் பெரும் வெற்றி பெற்ற படம். அந்த தலைப்பை வைத்து நாங்கள் இந்த படத்தை தயாரிக்கிறோம். இந்த திரைப்படம் இருவர் உள்ளங்களை மட்டும் கவர்ந்தெழுக்காது, அனைத்து உள்ளங்களும், இந்த திரைப்படத்தை பார்க்கும் அனைவரது உள்ளங்களையும் காந்தம் போல் கவர்ந்தெடுக்கும் என்பதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த திரைப்படத்தின் கதாநாயகனாக வினய் அவர்களும், கதாநாயகியாக பாயல் அவர்களும் மற்றும் திரைப்படத்தரத்தில் மிக பிரசித்தி பெற்ற திரு பாஸ்கர் அவர்கள், சிங்கமுத்து அவர்கள் மற்றும் பல நடிகர்களும் நடிக்கிறார்கள். இந்த திரைப்படம் வெற்றி பெற உங்கள் அனைவருடைய வாழ்த்துக்களையும் மிகவும் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஓகே. சாரமழையே